கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளின் பாடங்களுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் நாம் தொடர்ந்து சிந்திக்கப்பட்டால் கூட, தொடர்ந்து படிக்கப்பட்டால் கூட, சில ஒரு ஏறக்குறைய 1.5 மாதம் இடைவெளிக்கு பிறகு போன வாரம் பார்த்தோம். மறுபடியும் கூட இந்த வாரத்தில் திருவிவிலியத்திலே அல்லது நம்முடைய வேதாகமத்திலே மூவொருமை கோட்பாடு அல்லது திருத்துவத்தின் தன்மைகளை குறித்து நாம் இன்றளவுமாய் கூட பார்த்து வந்தோம். இதற்கு முத்தாயமாக, இதற்கு முடிவாக இந்த நாளிலே சில காரியங்களை நாம் பார்த்து மேலும் கூட நாம் பல தலைப்புகளுக்குள்ளாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே சுவாமி, கடந்த சில வாரங்களாக நாங்கள் திரியேக தெய்வத்தை குறித்து எங்களுடைய திருவிவிலியத்திலே என்ன கூறியிருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கும். பிதாவாகிய தேவனை குறித்தும் குமாரனாகிய தேவனை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் நாங்கள் கண்டறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர் சுவாமி. இதற்கு கர்த்தாவே ஒட்டுத்தொகையாக முழுமூச்சாக இந்த காரியங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்காக இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டு உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல ஆமேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நாள் அளவுமாய் கூட நாம் திருத்துவ தேவனை குறித்து நம்முடைய திருவிவிலியத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டோம். இதற்கு முழுமையாக ஒட்டுமொத்தமாக பார்க்க இந்த நாளில், அதாவது கன்க்ளூஷன் என்று சொல்லுவார்களே ஆங்கிலத்தில், அப்படி முடிவுரையாக இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம், அல்லது தொகுப்புரை கூட என்று சொல்லலாம். கிறிஸ்தவத்தில் கடவுள், உருவக் கடவுள், கடவுளின் அருள் சக்தி என 3 நிலைகளில் இறைவன் செயல்படுகிறார். அருவக் கடவுள் என்றால் பிதாவாகிய தேவன், உருவக் கடவுள் என்றால் குமாரனாகிய தேவன், கடவுளின் அருள் சக்தி என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த 3 நிலைகளிலே இறைவன் செயல்படுகிறார் என்பதை திருவிவிலியம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக, கிறிஸ்தவர்களின் திருமறையான திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் இறைவன் தந்தை என்றே குறிக்கப்படுகின்றார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் அவரை மாத்திரம் மையமாய் வைத்து பழைய ஏற்பாடு பிதாவாகிய தேவனை பிதா தந்தை என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவதாக, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தந்தைக்கு எலோகிம், எல் ஷடாய், ஏல் எலியோன், அடோனாய், யெகோவா, சமயோத் என பல்வேறு பெயர்கள் வழக்கத்தில் இருந்திருக்கின்றன. தமிழர்கள் மரங்களில் கடவுளர் உறைவதாக நம்பிக்கை கொண்டிருந்தது போலவே, எபிரேயர்கள் தங்கள் வாழ்வில் கருவாலி மரத்தில் அல்லது மரத்தின் கீழ் நடப்பட்ட கல்லில் இறைவன் உறைவதாக நம்பினர். மரத்தின் கீழ் கல் அல்லது கற்றூள் நட்டு வழிபடுவது யவனரின் வாணிக காலத்தின் போது ஏற்பட்ட சமய பரிமாற்றங்களாக அமைந்து இருக்கலாம். பல்வேறு கடவுளர்களை பல்வேறு நிலைகளில் வணங்கி வந்த இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கங்கள் மூலமாக எச்சரிக்கைகளை பெற்று தந்தையாகிய யெகோவா என்னும் ஒரே தெய்வத்தை வணங்க முற்படுகின்றனர். தந்தையாகிய கடவுள் மனிதனுக்கு ஏதேன் என்னும் இன்ப நிலையை உருவாக்கித்தர மனிதன் பாம்பு வடிவனாகிய சாத்தானின் சூழ்ச்சியால் பாவம் செய்தான். எனவே மனிதனையும் கடவுளையும் பாவம் பிரித்தது.
இருப்பினும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஆபிரகாம் என்பவரை கடவுள் தேர்வு செய்து அவர் மூலமாக உலகை ஆசீர்வதிக்க எண்ணினார். ஆபிரகாம் வழியாக ஈசாக்கு, ஈசாக்கு வழியாக யாக்கோபு, யாக்கோபு வழியே யோசேப்பு, யோசேப்பு வழியே குமாரர் கடவுளாகிய இயேசு பெருமான் என வரலாறு விரிகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பு வரலாறு பேசப்பட்டாலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவரின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோருக்கு பெரியோனாக ஆண் பெண் சேர்க்கையின்றி ஆதியில் இருந்த வார்த்தையானவர் தூய நிலையில் மனித உருவானார். இயேசு பெருமான் பிறந்து வளர்ந்து திருமுழுக்கு பெறும்போது ஆதியில் நீர்த்திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தூய ஆவியார் புறாவை போல அவர் மேல் இறங்குகின்றார். அன்று முதல் தூய ஆவியாரின் எண்ணப்படியே அவர் செயல்படுகின்றார். இந்நிலையில் ஆதியில் அசைவாடி கொண்டிருந்த பிதாவாகிய தந்தை உலகை படத்திற்கு காரணமாக இருந்த அருட்சக்தியாகிய ஆவியானவரும் அருட்சக்தி மூலமாக கன்னி மரியாதைக்கு உருவமேற்க வந்த உருவக் கடவுளாக இயேசு பெருமானையும் இணைத்து மூவொரு கடவுள் கோட்பாடு எழுந்தது. இயேசு பெருமானின் போதனையில் இதனையே தெளிவுபடுத்தியது. பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட தூய ஆவியாருக்கும் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்ட தூய ஆவியாருக்கும் புதிய ஏற்பாட்டில் செயல்பட்ட தூய ஆவியாருக்கும் வேறுபாடு இருப்பதையும் உணர முடிகிறது. தூய ஆவியாரை குறிக்கும் அடையாள சின்னங்களாக சுவாசம், பெருங்காற்று, புறா, கடவுளின் விரல், அக்கினி போன்றவை திருவிவிலியத்தில் குறிப்பிடப்படுகின்றன. தூய ஆவியார் பல அருட்கொடைகளை வழங்குகின்றார், அதாவது வரங்களை வழங்குகிறார். இன்றும் கூட அவர் பல வரங்களின் மூலம் மக்களிடம் தம்மை வெளிப்படுத்தி வருகின்றார். தூய ஆவியார் அல்லது அருள் சக்தி அல்லது பரிசுத்த ஆவி உருவற்ற நிலையில் இருந்தாலும் அவர் ஆழ்தத்துவம் உடையவராகவே காட்டப்படுகிறார். சைவத்தில் சோமஸ்கந்த மூர்த்தி கோட்பாடு எழுவதற்கு அடிப்படை கிறிஸ்தவத்தின் மூவொருமை கோட்பாடே காரணமாய் இருந்திருக்கலாம் என உய்த்துணர முடிகிறது. அருமையானது. இவ்வாறாக பல நிலைமையிலே பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் திருவிவிலியத்திலே தெளிவான காரியங்களை, தெளிவான சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் இனி வருகிற காலங்களிலே இந்த மூவொருமை கோட்பாடோடு கூட அமைந்த திருச்சபைகளிலே நம்முடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்வது நல்லது. காரணம் என்னவென்றால் இக்காலங்களிலே அதிகமாய் யெகோவா தேவன் அல்லது யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லி ஒரு சபை பிரிவினர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, ஜீசஸ் ஒன்லி என்ற ஒரு சபை பிரிவினர் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறான நிலைமையிலே வேத வசனத்தை திரித்து, வேத வசனத்தை தவறான முறையிலே அணுகி, வேத வசனத்தின் அடிப்படையிலே தங்களுக்கென்று ஒரு சபை, இவர்களுக்கென்று ஒரு சபை என்று சொல்லி சபை பாகுபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவானவர் போதித்த அந்த போதனையின்படியே நாம் நடந்து கொள்வோமேயானால் இந்த திருத்துவ கோட்பாட்டை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய திருச்சபையானாலும் சரி, எந்த திருச்சபையானாலும் சரி, மூவொருமை கோட்பாடு அல்லது திருத்துவ தேவனின் விசுவாசம் உள்ள
திருச்சபையிலே நாம் அங்கம் வகித்து அப்படி அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறது, அப்படி அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்கிறது நலமாக இருக்கும். நம்முடைய திருச்சபைகளிலெல்லாம் விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுகிறோம். விசுவாச பிரமாணமானது 3 பிரிவுகளாக இருக்கிறது. முதலாவது பிரிவில் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பிரிவில் குமாரனாகிய கிறிஸ்து, அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பிரிவிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணம் 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கும்பொழுது இந்த நடையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே 3 காரியங்களிலேயும் கூட அல்லது 3 பிரிவிலேயும் கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற இந்த நிலைமையிலே நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே புரிந்து கொண்டு வழிபடுகிறது நல்லது. கடைசியாக ஒரு காரியம், பிதாவாகிய தேவன் நம்மை உருவாக்கினார், நம்மை படைத்தார், சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்து ஆண்டு கொள்ள நம்மை இந்த உலகத்திலே வைத்தார். குமாரனாகிய தேவன் மனுகுலம் பாவம் செய்த பொழுது அந்த மனுகுலத்தை மீட்டெடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்து பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக பிதாவாகிய தேவன் நம்மை படைத்தார், குமாரனாகிய தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அருள் சக்தியாகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், சபையை நடத்தி கொண்டு வருகிறார், நம்மோடு கூட இணைந்திருக்கிறார், நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார். சபையின் பாகுபாடின்றி எல்லாருக்கும் அந்த அருட்கொடையை கொடுத்து, பரிசுத்தாவின் அருட்கொடையை கொடுத்து சபை விசுவாசிகளை வளர்த்து கொண்டு வருகிறார், சபையினை எச்சரிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமே, ஆனால் ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர் ஏன் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் என்றால், ஆதி மனிதனாகிய தேவன் மனிதன் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தை செய்தபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் நீதியை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு மனிதர்கள் எவ்வாறெல்லாம் வாழலாம் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு கூட வாழும்போது நீதியான காரியங்களை குறித்து போதிக்கிற தேவனாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால் அவர் நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். கடைசியாக நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஏன் நியாய தீர்ப்பு? அந்த பிசாசானவனுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று, அவனுக்கு எரிநரகம் பாத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அவனை பின்பற்றுகிற அனைவருக்கும் எரிநரகம் இருக்கிறது. ஆகவே அந்த நியாய தீர்ப்பின் நாளே நமக்கு நினைவூட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே ஆவியானவர் நமக்கு இந்த 3 காரியங்களின் அடிப்படையில் நம்மை நினைவூட்டுகிறபடியினால் விசுவாசத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நிலைத்து மூவொருமை கோட்பாடிலே தேவன் நாம் நிலைத்திருக்க நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்நாள் அளவுமாய் கூட நீர் எங்களுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில், பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து மூவொருமை கோட்பாட்டை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்து, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இன்னும் அதிகமாக கூட மூவொருமை கோட்பாட்டிலே இன்னும் ஆழமாய் சக்திகளை அறிந்து கொண்டு நாங்கள் மென்மேலுமாய் எங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். இம்மட்டுமாய் உதவி செய்து இனிமேலும் அப்படியாக உதவி செய்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தாழ்மை. ஆமாம். அருமையானவர்களே, இந்த மூவொருமை கோட்பாடு மிகவும் முக்கியம். திருத்துவம் என்பது இந்த சபையின் அச்சாரமாக ஆணி வேறாக இருக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த காரியத்திலே நாம் நிலைத்திருந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.